வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 10ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்கும்? சனி வக்கரமாக இருந்து 12ல் இருக்கார். கொஞ்சம் செலவுலாம் கம்மியான அக்டோபர் 24 மேலே கொஞ்சம் செலவில் இருக்க தான் செய்யும். ஸோ அதோடு பட முடியாது. 2ல் குரு வக்கரம் சொல்வார். குரு வக்கரம் போது 2/11ஆம் தேதி வக்கரமாக இருக்கும்போது வருகிற லாபங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதே உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் நல்ல லாபங்கள் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. 3ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்குது. ஸோ 3, 5, 8 குழந்தைகளால் ஒரு பெரிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்பு இல்லைங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட் இதெல்லாம் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 3 வாட்டி படித்து பார்த்துருங்க எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு. ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம டாக்குமெண்ட் அக்ரிமெண்ட்லாம் படிக்கிறதே கிடையாது. ஸோ ஏதோ பெரிய நோட்டு மாதிரி கொடுப்பாங்க. நான் அந்த வெஹிக்கிளாக ஏதோ ஒன்று லோன் வாங்கும்போது பார்த்தா ஒரு சேடு இவ்வளோ கொண்டு புக்குங்க. ஏன்டா 4000 ரூபாய்க்கு இத்தனை 4000 கையெழுத்து வாங்குறியா ஐயா, ஒரு கையெழுத்துக்கு 1 ரூபா கூட இவ்வளோ கையெழுத்து வாங்குறீங்கிற அளவுக்கு அவ்வளோ கையெழுத்து வாங்குறாங்க. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் படிக்கிறது இல்லை. பட் இதெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துங்க. சொத்துக்கள் விஷயங்களில் ரொம்ப அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா 3ஆம் அதிபதி என்பது ஒரு சொத்தை டசாக் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் 3, 5 என்பது என்னென்னா குழந்தைகள். ஏன்னா 8ஆம் அதிபதியாக வரணும். குழந்தைகளால் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள். ஏன்னா 3, 8 அதிகமான ஒரு டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இது யாருக்கு ரொம்ப வரும்னா, ஜென்ரலாக உங்களுக்கு கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். புதன் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆட்சி பலத்தோட புதன் இருக்கிறது ஒரு மெயினான ஒரு ட்ராபேக்குங்க. அதுவும் செவ்வாயோடைய பார்வை இருக்குது. ஸோ இது கொஞ்சம் ஏடா கூட தான், ஓகேங்களா. அதே நேரத்தில் ஜாலியாக இருக்கிறேன், ஃபன்னாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சுற்றுறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். அதீதமான பேராசைகள். ஸோ யாராச்சும் உங்களுக்கு அது பண்ணித்தரேன் இது பண்ணி சொல்லி பேராசை பண்ணுறது, உங்கள் பையனுக்கு பெரிய லெவலில் ஒரு சீட்டு வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 4ஆம் இடத்துல அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 8ல் இருக்கிறது பார்த்து நடந்துக்கணும். அம்மாவுக்கு உங்களுக்கும் டஃப் ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப கேவலமாக பேசுவாங்க, திட்டுவாங்க. பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் சரியாயிடும். பட் இருந்தாலும் வாங்குறது நம்ம தானே, வாங்கும்போது வலிக்கும்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது யாராச்சும் கைஷடை அப்படி இப்படின்னு திட்டுறதுக்கான யோகங்கள்லாம் இருக்குது. ஸோ அவனால் அப்பா என்னடா அவன் காலங்காத்தாலே இப்படி திட்டிட்டு போகிறானே அப்படிங்கிற லெவலில் திட்டு வாங்குறதுக்கான யோகம்லாம். வண்டியை கொஞ்சம் ஓரமாக ஓட்டுங்க. ஹெல்மெட்டெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக போட்டுக்குங்க. கீழே விழுந்தாலும் மண்டை அடிப்படக்கூடாதுங்கிறது தெளிவாக இருந்துக்குங்க. நிறைய பேர் ஹெல்மெட் போடுவோம், அந்த லூப் போட மாட்டோம். என்னையும் சேர்த்து தான் சொல்லுவேன். சமயத்தில் நானும் அந்த லூப்பை போட மாட்டேன். பட் அது லூப் போடாமல் இருக்க ரொம்ப ரொம்ப தப்புங்க. லூப் போட்டுக்கோங்க. அது கீழே அந்த லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் ஹெல்மெட் விழாது. நீங்கள் கீழே விழுகிறது எதுக்குன்னா மண்டை அடிபடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அது கீழே விழுந்து மண்டை அடிபடாமல் இருக்கிறதுக்கு அந்த லாக் போடணும். ஸோ அதை மாத்திரம் அந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. குழந்தைங்க ரொம்ப மனம் நோகிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். கொஞ்சம் இடவரமாக பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் இடம். ஸோ 6ஆம் அதிபதிக்கு சனியின் பார்வை இருக்கும்போது வேலையில் இதுவரை இருந்த சுணக்கங்கள்லாம் நீங்கி ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வேலையில் மாற்றங்கள் இருக்கும், அது இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது கணவன் மனைவினோட நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும். தேவையில்லாத பேச்சுக்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்ருப்பாங்க. ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு தான் 8ங்கிறது. ஸோ 8ல் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தர் நம்மளை தூண்டி விடுறது, யாராச்சும் கோள் மூட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஏன்னா 3ஆம் அதிபதியுடைய அந்த ஒரு விஷயங்களும் அதில் சம்மந்தப்படுறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். யார் என்ன கேட்டாலும் அப்படியே ரியாக்ட் ஆகிட்டு குதிக்கிறது, சண்டை போடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கின்றதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ கணவன் மனைவினோட விட்டு கொடுத்து போங்க. இதெல்லாம் மாதகிரகங்கள் தான். அதெல்லாம் ஒன்று பெரிய ஒரு இதாக உடனே ராசி பலன் பார்த்துட்டு ஓரமாக போய் பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு ஓன்னு அலப்படாது. ஐயோ முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற லெவலில் யோசிக்கக்கூடாது. தசாபுக்திகள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குது. ஸோ நான் சொல்கிறது தான் நடக்குங்கிறதுலாம் இல்லை. ஏன்னா தசாபுக்தி அந்தரங்கள் தான் மேஜராக நடக்கும். அது யாராருக்கு எஃபெக்ட் பண்ணுன்னா உங்களுக்கு கும்ப லக்னமாக சுக்கிர திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணும். கண்டிப்பாக புதன் திசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு செவ்வாய் புத்தி திசை புத்தி அந்தரங்கள் நடக்கும். இவங்களுக்கு தான் பெருசாக அஃபெக்ட் பண்ணுமே ஒழிய வேறு யாருக்கும் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ அதை மைண்ட் வச்சுக்கோங்க. அதை சொல்லிட்டாரேன்ற மாதிரிலாம் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைஃபுங்கிறது ஸ்போர்ட்டிவாக ஜாலியாக வாழ்கிறதுக்கு தான் நம்ம பிறந்துருக்குறோம்.
அதை விட்டு அவங்க வந்து அழுகுறதுக்கோ முட்டிக்கிட்டு இருக்கிறதோ, சில பேர்லாம் பார்த்துருக்கேன், கோவம் வந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியே டங்குன்னு செவுத்துல முட்டிப்பான். எனக்கு அப்படியே பயமாயிடும். என்னடா இது என்ன லைட்டாக சைக்கோவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமே வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேர் வந்து ஆரோஸ்கோப் பார்க்க வரும்போதே பேசிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒன்று சொல்ல, ஆமான்னு சொல்லி இந்த 2 கையை வச்சு மூஞ்சில் வச்சுக்கோங்க. நான் சொன்னேன், ஏமா பார்த்து அப்படின்னு எமோஷன். ஸோ அந்த மாதிரி எமோஷன்ஸ்லாம் ஆகி ஒன்றும் ஆக போகிறதில்ல. கூலாக இருங்க, என்ன நடந்துடும். லைஃபுடைய ஒரு பெரிய லெவலில் போகணுன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ண என்ன ஆகும்னா மனசு வந்து அப்படியே காம் ஆகிட்டே போகும். அதுதான் ஒரு மேஜிக் ஆக்சுவலி. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சாண்டிங், உங்களுக்கு பிடிச்ச சாமியை வந்து சாண்டிங் பண்ணுறது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா ஒரு அமைதியாக இடத்துல உட்காருங்க, எவங்கிட்டையும் பேசாதீங்க. பேசினா தான் வம்பு வரும். கம்முன்னு உட்காந்திங்கன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து சாண்டிங் பண்ணுறது, இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது வந்து இந்த காலத்தில் ரொம்ப பெரிய ரிஸ்க்ஸு, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்குன்னா அப்பாவும் கொஞ்சம் டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தகுதி குறைவான வார்த்தைகளில் நம்மளை வசைப்பாடுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். பட் இருந்தாலும் அது அஷ்டமாதிபதியுடைய விஷயங்கள் இருக்குன்னா நிறைய பேராசை காட்டி மற்றவர்கள் நம்மளை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அலர்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்க. வடிவேல் சொல்லுவாங்க, அப்படியே பாரு, ஜூம் பண்ணி பாருன்ற மாதிரி அப்படியே அலர்ட்டாக ஜூம் பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 11ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 11ஆம் அதிபதி வக்கரமாக இருக்கிறனால வந்து கொஞ்சம் வந்து டிலேடாக இருக்கும் வருமானங்கள். அதை வச்சுக்கிட்டு நான் எனக்கு அந்த பணம் வந்துடும் அப்படின்ட்டு இங்கே வந்து செக் இஷ்யூ பண்ணக்கூடாது. அந்த பணம் வந்தோடனே செக்கு தரேன்னு சொல்லணும். அதுதான் புத்திசாலித்தனம். அந்த பணம் போட்டுருவான் அவன் 10ஆம் தேதி. இவனுக்கு நான் 12ஆம் தேதி போட்டு செக்கை போட்டுறணும். அந்த நாதாரி போலன்னு நீங்கள் மாட்டிப்பீங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கனால பேமெண்ட் வந்து இதுப்பா வந்த உடனே நான் உனக்கு செக்கு போட்டுறேன், இல்லை ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமுக்கமாக இருந்துக்குங்க. இல்லைன்னா மாட்டிப்பீங்கிறது தான் உண்மையான விஷயங்கள். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஸோ நவம்பர் மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு பெரிய வெற்றிகள், நல்ல சந்தோஷங்கள் குடும்பத்தில் நல்லா இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் மட்டும் எதுவும் வந்து இதெல்லாம் வந்து மாத கிரகங்கள்னால ரொம்ப நாள்லாம் கிடையாது. உலகம் 15-20 நாள் கிளியர் ஆகிடும். ஸோ அதனால் வந்து எதையும் டென்ஷன் எடுத்துக்காமல் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.